வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில் தொண்டமானாறு கெருடாவில் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மண்டப கிடங்கு என்ற இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த கிடங்கினுடைய வரலாற்று ரீதியிலான விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த உலா நிகழ்ச்சியில பார்க்க போகின்றோம். இந்த அமைவிடத்திற்கு ஒரு வரலாற்று பெருமை வாய்ந்த கதை இருக்கிறது. யாழ்ப்பாணத்தின் கடைசி ராசதானியாக வாழ்ந்த சங்கிலியன் எனப்படும் மன்னன் தன்னுடைய எதிரிகளான ஆங்கிலேயரிடமிருந்து தப்புவதற்காக இந்த குகையையும் அதனூடான சின்னமலை கடற்கரை வரையுமான பாதாள வழியையும் அமைத்துக் கொண்டிருந்தான் என்பதே அது. இந்த குகைக்கும் சின்னமலை கடற்கரைக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த குகையினூடாக செல்கின்ற போது சின்னமலை கடற்கரைக்கு அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் தற்போது இந்த பாதைகள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. அது இயற்கையினூடாக இந்த பாதைகள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் அரசர்கள் தம் போரில் தோற்கும் போது மறைந்து வாழ்வதற்கு ஒரு குகையையும் கடல் மார்க்கமாக தப்பி செல்வதற்கு ஒரு பாதாள வழியையும் அமைத்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கமானது முள்ளிவாய்க்கால் நந்தி கடல் வரை சென்றிருப்பதை சில உறுதிப்படுத்தப்படாத சில கதைகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதன் நிலமட்டத்திலிருந்து குகையின் திறந்த மண்டப பகுதியை அடைவதற்கான வாசலானது மிக குறுகியதாக இருந்த போதிலும் சாகச எண்ணம் கொண்ட சிறுவர்களினாலும் இளைஞர்களினாலும் இந்த வாசல் பாவிக்கப்படுவது உண்டு.
இந்த குகையினுடைய அமைவிடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. வரலாற்று ரீதியிலாக பார்க்கிற போது யாழ்ப்பாணத்தில் சங்கிலிய மன்னனுடைய ஆட்சி காலத்தின் போது ஒல்லாந்த படையெடுப்புகள் வருகின்ற போது இந்த குகையை பயன்படுத்தி தப்பி சென்றதாக கூட கூறப்படுகின்றது. மண்டபக்கிடங்கின் உட்புற தோற்றம் பற்றி பார்க்கிற போது இதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏனையோரின் காடிகளில் திருட்டுத்தனமாக கற்களை அபகரிக்கும் வழக்கம் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. கழுதை அறியுமா கற்பூர வாசனை என்பது போல் இந்த இடத்தின் வரலாற்று பெருமை அறியாத சிலர் மண்டபக்கிடங்கு பகுதியில் கற்களை தோண்டி எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய உலா நிகழ்ச்சியில மண்டப குகை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்திருப்பீர்கள். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.